இவங்க எல்லாமே அதாவது எதிரிக்கு எதிரி நண்பர்கள் மாதிரி இவங்க எல்லாமே ஒன்றா கூட்டு சேர்ந்ததுனால இது உலக நாடுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய பின்வாங்க உடனடியாக இல்லை. அதாவது இது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து மிரட்டப்படுறீங்க, அச்சுறுத்தப்படுறீங்க. அப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அவ்வளவு சுமூகமான உறவு கிடையாது அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து எல்லை தகராறு ஒன்று. சீனாவுக்கு தான் இந்த பகுதியில் எப்படி நடந்து கொள்ளணும், மற்றவர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பற்றின ஒரு புரிதல் ஒன்று இருக்குது. அதை நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பட் அவர்கள்ட்ட ஒரு புரிதல் ஒன்று இருக்குது. ஆனால் அப்போ அவங்க என்ன யோசனையில் அதெல்லாம் பண்ணாங்கன்னா, இப்போ இந்தியா, சீனா, அமெரிக்கா இந்த 3 நாடுகள் தான் மிக 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 பெரிய பொருளாதாரங்கள். இந்தியா வந்து இப்போ ஏதோ 4-5 இருக்கு இல்லையா, அது ஒரு சொடுக்கு தான் 3க்கு வந்துடும். அதுக்கப்புறமா வந்து இந்த 1, 2, 3 தனியாக மேலே போயிடுவாங்க. இப்பொழுதைய வளர்ச்சி விகிதம் அதுதான் காமிக்குது. இன்னொரு 3 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா உலகின் 1, 2, 3 பொருளாதார நாடுகள் அமெரிக்கா, சீனா, இந்தியா.